السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء. ما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கு பெரும் மரியாதைக்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை அமரச் செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே 2 மாசத்துக்கு முன்னாலேயே துவா செஞ்சிருவோம் இல்லையா? வபல்லிக்னா ரமலான் வபாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான, பரக்கத் செய்ய 2 மாசத்துன்னு சொல்லிட்டு வபல்லிக்னா ரமலான். அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை அமரச் செய்துள்ளான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, இந்த மாசத்துல இப்போ சில விஷயங்களை இந்த மாசத்துல நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு சொல்ல போனா தராவிஹுடைய தொழுகை, இது வருஷம் பேசுறது தான். இந்த வருஷம் அதை பேச போறதே இல்லை. ஆதாரங்கள்லாம் தூக்கி ஒரு இடத்துல வைங்க. ஆயிஷா அம்மாவுடைய ஹதீஸை தான் அவங்க ஆதாரமாக காட்டி 8 ரக்காத்தை தொழுவாங்க. 20 ரக்காத்துக்கு உமர் ரலியல்லாஹு செயல்பாடு ஆதாரமாக காட்டுவாங்க. இதெல்லாம் வருஷம் கேட்டது. நான் சொல்லக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்களே தனியாக உட்காந்து சிந்திச்சு பாருங்க. நாம் எல்லோருமே ஐங்கால தொழுகையை கரெக்டாக தொழுதவும் கிடையாது. பிரயாணத்தில் தொழுகையை விடுவோம். சுபு போயிடும். மேக்சிமம் நம்ம மதுரையிலேயே ராம்நாட்டில் வேற ஒரு இளையாங்கூர்லேருந்து வரக்கூடிய நேரத்தில் பஸ்ஸில் வந்தால் சுபு மேக்சிமம் தப்புது. நிறைய சில பேர் மட்டும்தான் பஸ்லேயே தொழுகிறவங்க. அவங்க ரொம்ப தர்த்தீபாக இருக்கிறவங்க பஸ்ஸில் தொழுவாங்க. இப்போ இந்த சுபு தூக்கத்தில் நிறைய பேருக்கு அசர் போயிடும். நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இந்த அசர், இந்த தொழுகைகள்லாம் குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் தண்டனை கிடைக்கணும். நான் தொழுகையை பாசிட்டிவ்னு சேர்க்க மாட்டேன், நெகட்டிவ்னு தான் சேர்ப்பேன். தஹஜ்ஜத் தொழுதல் நன்மை, சரியா? நோன்பு நன்மை. ஆனால் அதே நேரத்தில் ஃபர்லான தொழுகை, இந்த 17 ரக்காத்துகள் தொழுதால் நன்மை என்ற கேட்டகரியில் இருந்து தொழுகாவிட்டால் பாவம் என்ற சிந்தனைக்குள்ள நம்ம வரணும். தொழுதால் நன்மை அப்படி இல்லை, இந்த ஃபர்லுக்கு மட்டும் தொழுகாட்டி பாவம், அந்த குற்றம் கிடைக்கும் இல்லையா? அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், 70,000 தாய் உள்ளம் கொண்டவன். நாளைக்கு நம்மளை நிறுத்தி வைப்பான். இந்த சுபு ஏன் துருவலை, இதை ஏன் துருவலை, இத்தனை பக்தியை விட்ட அப்படின்னு கேட்பான். நம்ம ஒரு நாள் பேச்சு இல்லையே, வாழ்க்கை முழுவதும் உள்ள பேச்சுல வரும். கேட்பானா இல்லையா? கேட்பான். அப்ப அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் மலக்குகள் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் இவன் தொழுகலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லக்கூடிய நேரத்துல மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், இவன் தொழுத உபரியான நன்மைகளை எடுத்து வாங்க அப்படிமா. இவன் தொழுத உபரியான நன்மைகளை எடுத்துட்டு வாங்க அப்படிமா. அப்ப மலக்குகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எதை கொடுப்பாங்க? தஹஜ்ஜுடைய பழக்கம் நிறைய பேர்ட்ட கிடையாது இல்லையா? அவ்வாபின் கிடையாது, இஷ்ராக்கு கிடையாது. அப்ப பொதுமக்கள் அதிகமாக தொழுகை உபரியான தொழுகைக்குள்ள எது வரும்? தராவி தான் வரும். தராவி ரமலான் மாசத்துல தான் எல்லோருமே தொழுதுருவாங்க. அப்ப அந்த தராவி தொழுகையை கொண்டு வந்து தருவாங்க. கொண்டு வந்து தரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவார், இந்த நஃபிலான தொழுகையை வைத்து அந்த ஃபர்ல் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிடுங்க. மாஷா அல்லாஹ், அந்த ஃபர்ல் எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க, அவர் தொழுது மாதிரி கணக்கை கொண்டு வந்துருங்க அப்படிமா. அப்போ நரகத்தில் இருந்து தப்பிப்பதற்கு ஃபர்லான தொழுகை இவன் தொழுது விட்டான் என்ற கணக்கு வருவதற்கு காரணமாக இருப்பது தராவி தொழுகை. இதை மட்டும் யோசிங்க. உலமாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் ஆதாரத்துல அப்படியே வச்சிருங்க. அப்போ நீங்க 8 ரக்காத்தை தொழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு போனாலும் தூக்கத்தான் செய்ய போறீங்க. போனோன்னு உங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது. இங்க பள்ளியிலிருந்து வெளியே போயிட்டு அந்த டீக்கல் நின்று பேசிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த 20 ரக்காத்தை நீங்கள் தொழுதால் 8 தான் உண்மையிலே நீங்க வைங்க. நீங்க சொல்ற ஆதாரம் தான் டாப் டக்கர், உண்மையிலே வச்சாலும் இந்த 12 ரக்காத்துகள் உங்களுடைய ஃபர்ல் தொழுகையை சமன் செய்கின்றன. இதை யோசனை பண்ணி, இந்த ஆங்கில யோசனை பண்ணி பாருங்க. 12 ரக்காத்துகள் உங்களுடைய ஃபர்ல் தொழுகைக்கு ஈக்குவலா நிக்குதுன்னு சொல்லி சொன்னா, இன்னொரு சந்தர்ப்பம் உங்களை கூட்ட வரவா போறீங்க. ரமலான் முடிஞ்சோன்னு, அப்பா எங்க பள்ளியில காமன் லைன் இருக்குப்பா வாங்க பண்ண வரவா போறீங்க. எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. இந்த ஒரு மாசத்தில் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஃபர்லான தொழுகையை விட்டதனுடைய குற்றத்தில் இருந்து தப்பிப்பதற்கு அருமையான வாய்ப்பு என்பதை உங்களுடைய பிறையில் நான் சொல்றது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. உண்மைதானே? ஒண்ணு.
ரெண்டாவதாக தராவி தொழுகைக்கும் குர்ஆன் ஷரீஃபை முழுவதும் ஓதுவதற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு 100-120 வருஷமா தான் தராவியில குர்ஆனை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல்ல அலம் தர்கை வந்து ஓதி தான் தொழுதுட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் கொண்டு வந்தாங்கண்டா, ஓதவே தெரியாத முஸ்லீம்கள் அதிகமாயிட்டாங்க. ஓதவே தெரியாதவங்க இப்படியாவது ஒரு ரக்காயத்தை கேட்கட்டுமே அப்படிங்கிறத பண்ணாங்க. 8 ரக்காயத்தை நீங்க ஓடி போனால் முழு குர்ஆனையும் கேட்க முடியாது. 20 ரக்காயத்தை தொழுதால் மட்டும்தான் முழு குர்ஆனையும் உங்களால் கேட்க முடியும். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, 8 தொழுவது புத்திசாலித்தனமா, 20 தொழுவது புத்திசாலித்தனமா? ஒரு 2 வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். முழு குர்ஆனை கேட்கக்கூடிய வாய்ப்பு, ஃபர்லான தொழுகைகளை சமன் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த தராவிய தொழுகையில இருக்கிறது. பேருக்கு தான் சுன்னத்து, ஆனா எங்க போய் நிற்கும்? ஃபர்ல போய் நிற்கும். ட்ரெயின்ல 3rd கிளாஸ் தான் இதுதான் போட்டிருப்போம், நார்மல் டிக்கெட் தான் பெர்த்து போட்டிருப்போம், அது ஏசிக்கு டெக்கரர் ஆகிடும். அந்த மாதிரி பிரைன் பண்ணி யோசனை பண்ணி வச்சுக்கிடுங்க. அதனால் தராவிய தொழுகை என்பதை 20 ரக்காத்துகள் தொழுவதுதான் சால சிறந்தது என்பதை உங்கள் மண்டையில் வச்சுக்கிடுங்க. ஒன்று. ரெண்டாவதா, இந்த டயத்துக்கு வாங்க. நோன்பு திறக்கிற நேரம், நோன்பை விடுபடுற நேரம். இப்போ ஒரு ஹதீஸ் இருக்குது, சஹீ சித்தாவுடைய ஹதீஸ் தான். நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்துங்கள், சஹரை பிற்படுத்துங்கள். ஒரே ஹதீஸ்ல ரெண்டுமே வருது. நோன்பை திறப்பதை தீவிரப்படுத்துங்கள், அதனால சஹரை பிற்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே அவர்களுடைய பண்பு ஹதீஸை எடுத்துக்கிடுவாங்க, அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் தான் தப்பு. நோன்பை தீவிரப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்டாக்கா, இப்போ 6/22 இன்னைக்கு நோம்புன்னா, நீங்கள் சாதாரணமாக முறையில் வீட்டு இப்போ மதாசாவுக்கு போயிருந்தீங்க, வேலை ஆஃபீஸில் இருக்கிறீங்க, கடுமையான வேலை இருக்குது, வீட்டில் போய் ஒரு 7 மணிக்கு நோம்பை திறந்து கொடுமே, ஒரு 6:45 போய் நோம்பை திறந்து கொடுமே அப்படின்ட்டு தள்ளி போடாதீங்க. ஒரு பேரித்தம்பழத்தையாவது ஒரு மிடர் தண்ணீரையாவது குடித்து அந்த நேரத்தில் நோன்பை திறந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் தானே தவிர, தீவிரப்படுத்தா சூரியன் மறைஞ்சும் மறையாமல் நோம்பை திறங்கிற அர்த்தம் விளங்கி கொள்ள முடியாது. சூரியன் மறைஞ்சும் மறையாமலாம் நோம்பை திறங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்னா, நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வந்து விட்டால் நோம்பை திறந்துட்டு அப்புறமா நீ சாப்பிடாம போ. பர்ச்சேசிங்ல இருக்கிற ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து நோம்பை க்ளோஸ் பண்ணிடு, ஒரு மிடர் தண்ணீரை குடிச்சு நோம்பை க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க, அதுக்கு பின்னால வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற அர்த்தம் தானே தவிர, சூரியன் மறைஞ்ச உடனே நோம்பு திறக்குன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் தான் நோன்பு வைக்க சொன்னான். நோன்பு வைக்கக்கூடிய அல்லாஹ் சொல்றான், வதிமுஸ்யாம இலல்லைலி, நீங்கள் உங்களோட நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் இரவு வரை. இந்த இலாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். இலாங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். இலல்லைலி வதிமுஸ்யாம இலல்லைலி. இந்த இலாவுக்கு எப்படின்னு வருண்டாக்கா, இப்ப முகத்தை அல்லாஹ் உதுவை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல ஃபௌசிலு உஜுவக்கும் வைதியக்கும் இலல் மராஃபிகி, உங்கள் முகத்தை கழுவிக்கிடுங்க, உங்களுடைய 2 கைகளையும் கழுவி கொள்ளுங்கள், இலல் மராஃபிக்கு முட்டு முழங்கை வரை கழுவி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இலாங்கிற வார்த்தையை அல்லாங்க பயன்படுத்துறான். அப்ப நம்ம எல்லாருமே சொல்லுவோம் முழங்கைக்கு மேல கொஞ்சம் தள்ளணுண்டு, அப்படித்தானே ஒரு செய்யும்போது கற்றுக் கொடுக்குறோம். முழங்கை உட்பட, அதுக்கு அர்த்தம் வைக்கும்போது எப்படி சொல்றான்? முழங்கை உட்பட 2 கைகளையும் கழுவி கொள்வது அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறோம், அந்த இலாவை சேர்த்து. அப்படி பார்த்தா இலல் லைலி அப்படிங்கிறதுக்கு இரவுக்குள்ள கொஞ்சம் உள்ள போய்தான் நோம்பை திறக்கணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் இரவாயி சன் செட்டிங் முடிஞ்ச பின்னால, சூரியன் மறைந்த பின்னால 2-3 நிமிஷம் பின்னால போய்தான் நோம்பை திறக்கணும். அதனாலதான் நம்ம பள்ளியில 19-18க்கு சன் செட் ஆனாலும் 3 நிமிஷம் தள்ளி 22 வைக்கிறோம். அதனால 22 என்பதுதான் சரியானது. அல்லாஹ் சொல்றதுதான் நான் சொல்றேன். வதிமுஸ்யாம இலல்லைலி, நோம்பை முடித்து கொள்ளுங்கள் இரவுக்கு போய், இரவு உட்பட இரவுக்குள்ள போய் நீங்க நோம்பை முடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். சரி, சஹரை பிற்படுத்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு புரிஞ்சே இல்லையோ நமக்கு நல்லா தெரியும். இப்போ சரி, நிறைய இளைஞர்கள், பெரியவர்கள் இல்லை, இளைஞர்கள் அப்படியே தராவிய தொழுகை 12 மணிக்கு முடிஞ்சு, 10:45 முடிஞ்சு, 11க்கு முடிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே டயத்தை பாஸ் பண்ணிட்டு 1 மணி நேரத்தை கழிக்கிறாங்க. 12:45 1-1:30க்கெல்லாம் சஹரன் சாப்பிட்டு எதையாவது ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துடுறாங்க. அது 4 மணி 5 மணிக்கு தூங்கத்திலிருந்து எழுந்திரிக்கிறதுக்கு மாச்சப்பட்டுக்கிட்டு வெறுப்படைஞ்சு அப்போ சஹர் 1:30 மணிக்கெல்லாம் போய் படுத்துடுறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அப்படி கண்டினியூ பண்ணோம்னா ஆஃபீஸுக்கு போகிற வரைக்கும் ஒரு 9 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அந்த செயலை செய்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கிறாங்க.
இதை தடுத்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா, நீ சஹர் சாப்பாடை பிற்படுத்தி வை, கடைசி நேரத்துல சாப்பிடு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது சஹர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்தாங்கன்னு சொல்லிட்டுன்னா சஹர் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடவே மாட்டாங்க, பரக்கத்துடைய உணவு சாப்பிடுவாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லா ஹதீஸ்லயும் அந்த வார்த்தை தான், பரக்கத்துடைய உணவு சாப்பிடுவாங்க அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிடுவாங்க. அந்த உணவு சரியான பரக்கத்தான நேரம், பரக்கத்தான துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், பரக்கத்தான உணவு. அந்த நேரம் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும், நல்ல சாப்பாடு இல்லை, சாதாரண கவுச்சிலாம் இல்லை, சாதாரண சாம்பார் வச்சு தான் சாப்பிட்றோம், கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு பரக்கத்தான சாப்பாடு. அது எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்னு கேட்டால் இன்னைக்கு உள்ள டேட்டு பிரகாரம் 4:45 4:50 இந்த மாதிரி நேரத்தில் 5:02 வரைக்கும் சாப்பிடலாம், 5:02 வரைக்கும் சாப்பிடலாம். அப்ப இந்த மாதிரி நேரத்துல கடைசி நேரத்துல அந்த சாப்பாடை சாப்பிடுவது என்பதை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அதை பிற்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் சஹர செஞ்சுட்டு படுத்துறாதீங்க அப்படிங்கிற கருத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ். இது 2வது. ஃபர்ஸ்ட் தராவியை பத்தி சொல்லிட்டேன். 2வதா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். குறிப்பா இந்த நோன்பு திறக்கிற நேரத்துல பெண்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன்டா எல்லாரும் நம்ம ஆண்கள் ஏதோ ஒரு பள்ளிகள் உள்ள நுழைஞ்சுக்கிறோம், பாங்க சொல்றாங்க, அதை பத்தி நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். வீட்டுல நோன்பு திறக்கக்கூடிய பெண்கள் பாங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஓவரான இறைச்சல் வண்டி சத்தம் இருந்தால் பாங்கு சத்தம் கேட்கலன்னா குழம்புவாங்க. அதனால அந்த டைம்ல போர்டில் நீங்க என்ன பள்ளியில எந்த பள்ளியில போய் நீங்க தொழுதாலும் அந்த பள்ளியில் எந்த எழுதப்பட்டிருக்குதோ அந்த செய்தியை உங்களுடைய வீட்டுல சொல்லிடுங்க. 2வது. 3வதான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், பெண்கள் மாதம் மாதம் அமலை விடக்கூடிய நேரத்துல ரமதான் மாதத்திலும் சில நாட்கள் நோன்பை விடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க, தொழுகை இல்லாத நாட்கள்ல நோன்பை விடுவாங்க. அப்படி நோன்பை விடக்கூடிய நேரத்துல தொழுகையும் நோன்பு சேர்ந்துதான் விடப்படும். ஆனால் தொழுகையை கலா பண்ண தேவையில்லை, நோன்பை கண்டிப்பாக கலா பண்ண வேண்டும். நோன்பை கண்டிப்பாக கலா பண்ண வேண்டும். அதிகமான பெண்கள் இதை ஃபாலோ பண்றது இல்லை. அதனால இந்த செய்தியும் வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். அடுத்து முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, ஹைலு நிஃபாஸுடைய நேரத்துல குர்ஆனை மடியில் வைத்து ஓதலாம். அப்ப சில பெண்கள் ஓதுறாங்க, ஒரு செய்தி வருது, மடியில வச்சு ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன இருக்கு, ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிளப்பி விட்டுருக்கானுங்க. இது முழுக்க முழுக்க ஜாயிஸ் இல்லாத ஒரு செயல், முழுக்க முழுக்க ஜாயிஸ் இல்லை. அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹிரூன், அந்த குர்ஆனை சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொட வேண்டாம். சூரத்துல் வாக்கியாவில் வரக்கூடிய வாசகம் லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹிரூன், சுத்தமானவர்களை தவிர அந்த குர்ஆனை யாரும் தொட வேண்டாம் அப்படிங்கிறான். அதனாலதான் நம்ம குர்ஆனை ஓதுன்னு தொடரணும் அப்படின்னு சொன்னாலும் செல்போன்ல குர்ஆன் ஓதுறதுக்கு ஓது தேவையில்லை. ஆனா குர்ஆனை தொட்டு குர்ஆனை வச்சு ஓதிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு ஒது தேவை. முத்தஹிரூன் அப்படிங்கிறதுக்கு சுத்தமானவர்கள் ஒது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாங்க. சில பேர் இதுல சொல்லிடுவாங்க இது மலக்குகளுடைய சட்டம், அதனால இது மனுஷங்களுக்குள்ள சட்டம் இல்லை. அவங்க அப்படிதான் பொம்பளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து மலக்குகளுக்கு உள்ளது, சுத்தமான மலக்குகள் கொண்டு வந்தாங்கன்னு நாங்க அல்லாஹ் சொல்றோம், இது மனுஷங்களுடைய சட்டம் கிடையாதுங்கிறாங்க. நான் கேட்கிற குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுதே மனுஷங்களுக்காக இறக்கப்பட்ட குர்ஆன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எப்படி மலக்குகளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது, மலக்குகளுக்கு ஷரியத்தே கிடையாது. ஷரியத்துடைய அவங்களுக்கு இது ஹராம் இது ஹலால் இப்படி பண்ணுங்க அப்படின்லாம் ஷரியத்துடைய சட்டமே மலக்குகளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட மலக்குகளுக்கு குர்ஆன்ல 6666 வசனத்துல உள்ள ஒரு துண்டை மட்டும் மலக்குகளுடைய செய்தி சொல்வது என்ன நியாயம்? அப்படி சொல்லி கொடுத்து பெண்கள் குழப்பறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்ப சாதாரணமா ஒழுக்கமா வீடை கிளீன் பண்ணக்கூடிய நேரத்துல கூட குர்ஆனை வேற இடத்துக்கு மாத்தணும்னா துணியை வச்சு தொட்டு அப்படி மாத்திட்டு இருந்த பெண்களை இன்னைக்கு குர்ஆனை ஹைல் நிஃபாஸுடைய காலங்களில் கூட மடியில வச்சு ஓதக்கூடிய அளவிற்கு நிலைமையை மாத்திட்டது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி தான் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்ததாக முக்கியமான செய்திகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ப நான் சொன்னதெல்லாம் வெறும் இம்பார்ட்டண்டான விஷயம், தராவி தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது. 2வதாக குர்ஆனுக்கு என்ன 2 ஹக் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வருடத்திற்கு 2 முறை குர்ஆனை ஓதுவது ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கட்டாய கடமை. அல்லது குர்ஆனை கேட்பதும் அந்த சிஃபத்துல வந்துடும். குர்ஆனை கேட்கணும் அல்லது ஓதணும். ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வரைக்கும் எத்தனை ஆயத்துகள் இறக்கப்பட்டிருந்தனோ அந்த ஆயத்துகளை ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, ஜிப்ரீல் கேட்பாங்க, மற்றொரு முறை ஜிப்ரீல் ஓதுவாங்க, நபி அவர்கள் கேட்பாங்க.
இந்த ஹதீஸை வைத்து தான் அந்த செயலை கொண்டு வராங்க. வருடத்திற்கு 2 முறை. அதனால தான் ஒன்று குரானை ஓதக்கூடிய வாய்ப்புக்கு 20 ரக்காத் தொழுதால் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிலாம் இல்லை, நான் 8ஓட தான் போவேன், அதுதான் சரி அப்படின்னு பட்டா முடிஞ்ச அளவு குரானை ஒரு தடவை யாரையாவது ஓத வச்சு கேட்டுக்கிடுங்க. குறைஞ்சபட்சம் அதையாவது கேட்டுக்கிடுங்க. இதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து நோன்பு. இப்போ நான் சொன்னது எல்லாமே சரியாயிடுச்சு. நோன்பை சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நோன்பை சாப்பிட்டா தான் குடிச்சா தான் நோம்பு. நேற்று ஒருத்தவங்க ஒரு பெரியவங்க மசாயில் கேட்டாங்க, கேட்குறாங்க ஒரு 3:45 மணிக்கு. அவங்க வயசு 80 கிட்ட, 78 80 கிட்ட இருக்கும். நோன்பு வைக்கிறதுக்கு நோன்பை விட அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர். ஆனால் நோன்பை விட மனசு இல்லாதது நோன்பு வச்சுட்டேன்டாங்க. 3:30 மணிக்கு கடுமையான, நான் தலைப்பொருளை சொல்கிறேன், நேற்றுள்ள செய்தி, 3:30 மணி கடுமையான மயக்கம் வந்துடுச்சு. அப்போ டாக்டர் கேட்கும்போது ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் போட்டுக்கிறதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவர் முஸ்லீம் டாக்டர், ஹிந்து டாக்டர் தான், ஆய்வு செய்யலாம், கேட்கவும் இல்லை. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்னேன், வாய் வழியாக ஒரு பட்டாணி அளவுக்கு உள்ள ஒரு பொருளை சாப்பிட்டால் நோம்பு முறிஞ்சிடும். மாத்திரையை போட்டு தண்ணியை கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தானே தள்ளிக்கிடுங்க. 3 மணி இருக்கும் அவங்க ஃபோன் பண்ணும்போது. தள்ளிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா மாஷால்லா நோன்பு வச்சுட்டாங்க. நோம்பு டைம் நான் மாறி தொழுதுட்டு போயிட்டு கேட்குறேன், நோம்பு முடிஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த 3.5 மணி நேரம். படுத்து கிடந்துட்டு அப்படியே நோம்பை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இது அவங்க ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் அனுமதிக்கிறது, ஒரு வழியை சொல்லி தருகிறது. ரொம்ப முதுமையாக இருந்தால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இன்னும் அல்லாஹ் எப்போவுமே மார்க்கத்தை லேசாக்க வைத்திருக்கிறான். நீங்க ஒரு நோன்பை விட்டதற்காக உன் நன்னாவோ நன்னியோ அத்தாவோ நோன்பை விட உற்ற சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ஃபிதியாவை கொடுக்க சொல்லிடுங்க. ஒவ்வொன்றுக்கும் சதக்கத்துல் ஃபித்ரா நீயத்து இருக்குது, ஃபிதியா நீயத்து இருக்குது, ஜகாத்து நீயத்து இருக்குது. சதக்காவுக்கு மட்டும்தான் நீயத்து தேவையில்லை, மற்றதெல்லாம் நீயத்து பண்ணிடலாம். அதாவது என்னுடைய தந்தை வயோதியத்தின் காரணமாக நோன்பு வைக்கப்படாத நிலைமையில நான் அவருக்கு பதிலாக இந்த ஃபிதியாவை செலுத்துகிறேன். மேட்ரு முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். இந்த ஃபிதியாவை கொடுக்குகிறேன். ஹதீஸ்ல எப்படி வருது? அமௌண்ட் ஹதீஸ்ல வராது. ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு, ஒரு மனிதனுக்கு தேவையான உணவை கொடுத்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வேளை சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னைக்கு உள்ள விலைக்கு ரொம்ப குறைஞ்சது 150 ரூபா இல்லையா? 150 ரூபாய் கம்மியாக நிச்சயமா சாப்பிட முடியாது. 200 ரூபாய்னு கணக்கு வச்சிங்கன்னா பெஸ்ட். 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னா 2 6 6000 ரூபாயை யாராவது ஒருத்தருடைய கையில, ஏழைகளுடைய கையில கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்க அத்தா நோன்பு வைக்காதக்கூடிய தண்டனையை பெற மாட்டார். அதுல இருந்து அவர் தப்பிப்பார். மார்க்கம் அனைத்துக்குமே ஒரு வழியை சொல்லி தருகிறது. இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை சொல்லி தருகிறது. அதனால ஃபிதியாங்கிற நீயத்துல தந்தைக்காக நன்னா நன்னிகளுக்காக வேண்டி நீங்கள், இது ஆம்பளைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கு தான், வயது முதிர்ந்த பெண்களுக்கு தான் இந்த சட்டம் பொருந்தும். அவங்களும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த நோன்பு வைக்காத குற்றத்திலிருந்து தப்பித்து விடலாம். இது இப்ப நான் வரிசையா தொகுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், விளங்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக முக்கியமான விஷயம், நோன்பை விடுவதற்கு சில பேருக்கு அனுமதி இருக்குகிறது. இப்போ நீங்கள் பிரயாணத்தில் போகிறீங்க, 78 கிலோமீட்டருக்கு மேலே, 48 மைல் 78 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் பிரயாணம் செய்தால் நோன்பை விடக்கூடிய அனுமதி உங்களுக்கு மார்க்கத்தில் உண்டு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகன்ற அவசியம் கிடையாது. என்றாலும் நோன்பை விட்டு அடுத்த மாசத்துல, ரமலான் அல்லாத மாசத்துல ஒரு நோன்புக்கு பதிலாக இன்னொரு நோன்பை நீங்கள் வைத்தால் அதுக்கு சரியாயிடும், தண்டனை கிடைக்காது. நாளைக்கு எழுப்பின நோம்பு கதா போயிட்டு அல்லான்னு போயிடும். ஆனால் சிறப்பு கிடைக்காது. இந்த ரமலான்ல வச்சதுக்குன்னு ஒரு நன்மை கிடைக்கும்ல, அந்த நன்மை அந்த அடுத்த ஷவ்வால்ல வைக்கக்கூடிய நோம்புக்கு கிடைக்காது. ரமலானுக்கு மட்டும். ரமலான்ல ஒவ்வொரு வினாடியுமே பரக்கத்துடைய மாசங்கள், பரக்கத்துடைய வினாடிகள். அதனால இந்த மாசம் வைக்கக்கூடிய சிறப்பு எந்த மாசத்துலும் கிடைக்காது. பிரயாணத்துல போனாலும் கூட, இப்பதான் சகர் சாப்பாடு அது நிறைய போஸ்ட் விளம்பரம் பண்ணிட்டு கிடக்குறாங்கல்ல, அதை எதையாவது பயன்படுத்தி நோன்பை வைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தோட போறவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் சகர் சாப்பாடு. என்றாலும் கூட, அனுமதித்தாலும் கூட அதை இல்லாமல் பண்ணுவது மேலும் சிறப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறேன். அடுத்ததாக, எல்லாவற்றிற்கும் மலக்குகள் கூலி கொடுப்பாங்க. எல்லாவற்றிற்கும், இவன் தஹஜ்ஜத் தொழுதான், இவன் தராவி தொழுதான், இவர் இமாமத் பண்ணினார், எல்லாத்தையும் மலக்குகள் எழுதிட்டு இவனுக்கு இவ்வளவு கூலி, இவனுக்கு இவ்வளவு கூலி, எல்லாம் ஒரு லிஸ்ட்டை நிர்ணயிச்சிருப்பான். அதன் பிறகு அப்படியே கூலியை கொடுத்துட்டே வருவாங்க. இந்த நோன்புக்கு மட்டும் மலக்குகள் கூலி கொடுப்பது கிடையாது. இந்த நோன்புக்கு மட்டும் மலக்குகளுக்கு கூலி கொடுக்கக்கூடிய உரிமை கிடையாது. அந்த உரிமையை அல்லாஹ் தன்னிடத்துல வச்சுக்கிட்டான்.
அரசாளக்கூடியவங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இராணுவத்திலாம் தனக்குள்ள சிஎம்மா இருக்கவங்க பிஎம்மா இருக்கவங்க வச்சுக்கிடுவாங்க முக்கியத்துவம் கருதி. அந்த மாதிரி இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கருதி எந்த மலக்கும் கூலி கொடுக்க மாட்டாங்க. இதற்கான கூலியை அல்லாஹ் தான் தருவான், மாலிகல் முல்காகிய ரப்பு தான் தருவான் அப்படிங்கிறதையும் நீங்க உங்க மெயின்ல ஏற்றிக்கிடுங்க. அதற்கான ஆதாரம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற ஹதீஸ் குதிசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸௌமிலி, நோன்பு எனக்குரியது, நோன்பு எனக்குரியது, அன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி கொடுப்பேன், அதற்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு சொல்லக்கூடிய ஹதீஸை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதியப்பட்டு உள்ளது. இன்னொரு விஷயம் இதுல கவனிக்கணும், இமாம்கள் சொல்றாங்க, அஸ்ஸௌமு லி அன உஜ்ஸா பிஹி, அஜ்ஸி அப்படின்னு சொல்லி அலிஃபுக்கு ஜபர போட்டால் நான் கூலி கொடுப்பேன், உஜ்ஸா என்று படித்தால் நானே கூலியாகி விடுகிறேன், நான் கூலியாக்கப்படுகிறேன். அசௌமிலி, நோன்பு எனக்குரியது, ஆனா உஜ்ஸா பிஹி, அதற்கான கூலியாக நான் மாறி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். நானே அதற்கு கூலியாக மாறிடுறேன். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சொர்க்கம் கூலி இல்லை, கூலி யாரு? ரப்பு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிக்கிடுவோம். குறிப்பா மனுஷருக்கு பின்னால கேள்விகளுக்கு கேட்ட பின்னால சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னவங்களாம் ஓடி போயிடுவாங்க. ஓ, நம்மளால அப்படிதான் சொர்க்கத்துக்கு ஓடிட மாட்டோமா? இல்லையா? ஆனா முத்தகீன்கள் ஒரு குரூப் இருக்காங்க. யாரு? ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. முத்தகீன்கள் இறையச்சம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இறையச்சம் உடையவர்கள் மட்டும் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போன்னு சொன்ன பின்னாலேயே அப்படியே ஒதுங்கி நிற்பாங்க, அப்படியே ஓரமா நிற்பாங்க, போக மாட்டாங்க. மலக்குகள் வந்து கேட்பாங்க, என்னப்பா நிற்கிறீங்க, உங்களுக்கு தான் சொர்க்கம் போக சொல்லியாச்சே, போக வேண்டியதானே இப்படின்னு தலையாட்டிட்டு நிற்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தி போகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வருவாங்க, வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன இவ்வளோ கூட்டம் ஒதுங்கி நிற்கிறீங்க? அப்போ அந்த மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க, நாங்கள் உலகத்தில் ஒழுங்கா வாழ்ந்தது, பயபக்தியோடு வாழ்ந்தது இந்த சொர்க்கத்துக்கும் இந்த ஊர்லின்களுக்காகவும் இல்லை, இந்த சொர்க்கத்துக்காகவும் இந்த ஊர்லின்களுக்காக நாங்கள் அப்படிலாம் வாழலை. அப்போ என்ன, நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே இவ்வளவு நோக்கமாக இருந்து நாங்கள் இபாதத் பண்ணினோம், அல்லாஹ்வை பார்க்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க, இப்படி ஒரு கூட்டம் நிற்கிறாங்க, அவங்க ஒன்றும் பார்க்கன்னு விரும்புகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட இந்த செய்தி சொன்ன உடனே வகஷஃப சாக்கை, அவருடைய வலது காலத்துக்கு அப்படி வைப்பான். எல்லாரும் சஜிதாவில் விழுந்துருவாங்க, எல்லாரும் சஜிதாவில் விழுந்துருவாங்க. வலது கால பார்த்தோன்னே சந்தோஷத்துல விழுந்துருவாங்க. உழுந்த பின்னாடி அல்லாஹ் சொல்வான், இந்த மக்களை இழுத்துட்டு போய் சொர்க்கத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சூரத்து ஜுமர்ல வரும்ல, வசீக்கல் லதீன கஃபரு, காஃபிர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள், அதே வசீக்கல் லதீன இத்தகோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள் இழுத்துட்டு போய் சொர்க்கத்துல கொண்டு போய் போடப்படுவார்கள். இவங்களை பார்த்த உடனே தான் முதல்ல ஏற்கனவே போனாங்கல்ல சொர்க்கவாசிகள், அவங்க அழுவாங்க. சொர்க்கவாசிகள் அழுவாங்க, ஹதீஸ் வருதுல, சொர்க்கத்துல போய் அழுகணும், நீங்க ஏப்பா என்னோட தானே தீர்ப்பளிக்கப்பட்டீங்க, நீங்க ஏப்பா லேட்டு, நாங்க அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மக்களை பார்த்து சொர்க்கத்துல ஏற்கனவே போனவங்க அழுவாங்க அப்படிங்கிற ஹதீஸ் காணப்படுகிறது. இப்ப விளங்கிட்டீங்களா? இந்த முத்தகீன்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, நோன்புக்கும் அதற்கு ஏன் இந்த ரமலான்ல போய் இந்த சம்பவத்தை நான் சொல்லணும், டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லையே. அப்ப நோன்புக்கு என்ன இருக்குண்டா, தக்குவாவை உருவாக்கக்கூடிய அற்புதமான சக்தி இருக்குது. உங்களை முத்தகீன்கள் கூட்டத்துல சேர்க்கலாம். அதனால அல்லாஹ் சொல்லுவான், குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்கள் ஆகுவதற்காக, முத்தகீன்கள் ஆகுவதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பு சும்மா ஃபார்மாலிட்டிக்கா எல்லாம் கடமையாக்கல. நம்ம நோன்பு வச்சாக்கா இறை அச்சம் வருது, தக்குவா உள்ள கூட்டத்துக்குள்ள போவோம், முத்தகீன்கள் ஆயிடுவோம், அல்லாஹ்வை பார்த்துருவோம். அதான் ஆனா உஜ்ஸா பிஹி, நோன்புக்கு நானே கூலியாகி விடுகிறேன். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து பார்த்துட்டீங்களா? ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அருமையான சகோதரர்களே, சப்ப காரணங்களுக்காக இந்த நோன்பை விட்டு இந்த மாசத்தில் நன்மையை வீணாக்கிடாமல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை அவன் லிகா என்ற சந்திப்பிற்கு பின்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.